கடகராசி நண்பர்களே, நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருந்திடக்கூடியவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள். என்னன்னா, சந்திரனுடைய ராசி கடகராசி, மனக்காரகன். பெரும்பாலும் இந்த கடகராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் தனித்தன்மை என்பது உண்டு. கடகராசி ஆக்ரோஷமான விஷயங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடசாலிகளாக தெரிந்தாலும் மறுபக்கம் ஏமாளிகள். ஒரு சுலபமாக ஒரு 12 ராசினரில் ஒரு ராசினரை ஏமாற்ற வேண்டும் என்றால் கடக ராசினரை சுலபமாக ஏமாற்றி விடலாம். கொஞ்சம் போய் கண்ணை கசக்கனாவே போதும், அவங்க அப்படியே இறங்கிடுவாங்க, ஏமாந்துடுவாங்க. பல கடகராசி நண்பருடைய வாழ்க்கையை பார்த்துனாக்க எனக்கு அதெல்லாம் பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை இருக்கு பாருங்க. இந்த இலகிய மனது, ஏமாற்றக்கூடிய அளவிற்கு ஏமாறக்கூடிய அளவிற்கு ஒரு மனம் படைத்தவர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள். சரி, பொதுவா எல்லாமே கர்ம வினைதான். இந்த ராசியில பிறக்கணும், இங்க பிறக்கணும், இவங்களுக்கு பிறக்கணும், இப்படி வாழணும், எல்லாமே கர்ம வினைதான். சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை யோகமான நாட்களாக இருக்கும். அது வம்பு வழக்காக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒன்றாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வெற்றி காணக்கூடிய, நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும். உடல்நிலை சீராகும், வழக்கு ஜெயமாகும், எதிர்ப்புகள் வெல்லக்கூடிய நிலை இருக்கும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை, வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சுபிட்சி, சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். வியாழக்கிழமை உங்களுக்கு வியாழக்கிழமை வரை பொதுவாக உங்களுக்கு யோகமா இருக்கு. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 2 நாட்களும் பாத்தீங்கன்னா ராசிநாதனான சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவு பெறுகிறார். அதைத்தான் சந்திராஷ்டம் என்று சொல்லுவோம். சந்திரன் மறைவு பெறுவதால், சந்திரன் மனக்காரகனாக இருந்து மறைவு பெறுவதால் நம்முடைய செயல்களில் குழப்பம் ஏற்படும், தடுமாற்றம் ஏற்படும். பொதுவாக நாம் ஒவ்வொருவருக்குமே சொல்லிக் கொள்வது, சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும், வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் சொல்வது. அப்போ இப்போ இந்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கடகராசினர் கொஞ்சம் எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டும். சரி, இது ஒரு பக்கம். மறுபக்கம் பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய சஞ்சாரம். செவ்வாய் யாருக்கு? இந்த கடகராசினருக்கு ஜீவனத்தை கொடுப்பவர்கள் செவ்வாய் தான். ஜீவனாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் தான் கடகராசிக்கு. அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா இப்போது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். நேற்று வரை தடைப்பட்டு வந்த தொழில், வருமானம் எல்லாம் இந்த நேரத்தில் கை கூடி வரக்கூடிய அளவிற்கு, கையில பணப்புழக்கம் இருக்கின்ற அளவிற்கு நிலைமை சாதகமா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் சொல்லுவாங்க. சனி போலவே செவ்வாயும் ஒரு மூர்க்கக்காரர்கள். செவ்வாய் கொடுக்க தீர்மானித்து விட்டால் அதை எவராலும் தடுக்க முடியாது. அப்ப சனியுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய், அது செவ்வாய் பாத்தீங்கன்னா சாதகமாக இருக்கிறார். செவ்வாய் காரணமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானம் காத்து கொண்டிருக்கிறது, வசதி வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். அப்போ அங்க குடும்பத்துல சுபிட்சம் இருக்கும், தேவையான பணம் கைக்கு வரும், புதிய பொருட்கள், நவீன பொருட்களை வாங்க முடியும், புதிய வாகனம் வாங்க முடியும். இந்த நிலையும் இந்த வாரத்தில் இருக்கு. வாரத்தின் முற்பகுதியில் பாத்தீங்கன்னா புதன் விரைய செலவுகளை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார் வியாழக்கிழமை வரையில். வெள்ளிக்கிழமையிடம் மாறுகிறார். வெள்ளிக்கிழமைக்கு பிறகு ஒரு பயணம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக திடீர் பயணம் ஏற்படும். அது ஒரு பக்கம் இருக்கின்ற போது கேது 2ஆம் இடத்துல. அப்போ வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்கள், யோசித்து பேசுங்கள், யாரையும் அலட்சியமாக பேசி விடாதீர்கள். கோபம் வந்தா எப்படி பேச தெரியாது உங்களுக்கு. ராகு 8ஆம் இடத்துல, அஷ்டமஸ்தானத்துல ராகு. இப்போ இந்த அஷ்டமஸ்தானத்துல ராகு 2ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிற போது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முடிந்தவரை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மேல் அதிகாரியை அனுசரிச்சுட்டு போகணும், கவனமாக செயல்படணும். தன்னுடைய எல்லைக்கு மீறி வேறு எல்லைக்குள் சென்று விடக்கூடாது, மற்ற விஷயம் மூக்க நுழைக்க கூடாது. அதான் உண்மை, புரியுங்களா? அது ஒரு நிலைமை இருக்கு. சூரியன் ஜென்ம ராசிக்குள்ள உஷ்ணப்படுத்துகின்ற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும், வேகப்படுத்துகின்ற விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். உங்களை கோபம் மூட்டி கூட பார்க்கலாம் சில பேர். அந்த எண்ணத்துக்கு போயிடாதீங்க,
நிதானமாக செயல்படுவதால் நன்மைகள் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கிறது. நிதானமாக செயல்படுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம்.